ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். என்னுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் ஐசிங் ரெசிபிஸ் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக நான் இன்றைக்கு வெனிலா ஐசிங் ரெசிபியோட வந்திருக்கிறேன். வெனிலா ஐசிங் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போமா. ஃப்ளவர் மாயரின் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃப்ளோரா ஜூஸ் பண்ணுறண்டாலும் ஜூஸ் பண்ணலாம். 250 கிராம் மாயரின். ஐசிங் சுகர் எடுத்து வச்சிருக்கிறேன். 500 கிராம் ஐசிங் சுகர். வெனிலா 1 டீஸ்பூன் வெனிலா தேவை. ஐசிங் சுகரை அரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். மாயரினை மிக்சிங் பவுலுக்குள்ளே போட்டு பீட் பண்ணுறேன். பேல் கலருக்கு வரந்தனைக்கும் நாங்கள் பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் ஜெலோ கலராக இருக்குது. நாங்கள் பீட் பண்ண கலர் குறைஞ்சு கொண்டு போகும். ஓகே, பீட் பண்ணுவோம். ஒன் டீஸ்பூன் வெனிலா விடுகிறேன். வெனிலாவை ஐசிங் சுகரை போட்டு பீட் பண்ணினா பிறகு கடைசியாகவும் விடலாம். அரிச்சு வச்சிருக்கிற ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். வெனிலா ஐசிங் ரெடி ஆகிட்டுது. வெனிலா ஐசிங் எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? கேக் பேக் பண்ணி வச்சிருக்கிறேன். 2 லேயரில் ஐசிங் போட போகிறேன். செய்து வச்சிருக்கிற வெனிலா ஐசிங்கை இந்த கேக்குக்கு மேலே பூசணும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு திக்கில் பூசிக்கொள்ளலாம். அடுத்த லேயரை வைக்கிறேன். சரியான நேர் பார்த்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கணும். இந்த லேயருக்கு மேலேயும் ஐசிங்கை பூசணும். நாங்கள் பட்டர் ஐசிங் போடுறேன்டாலும் சரி, பொண்டன் போடுறேன்டாலும் சரி, நாங்கள் கேக்குக்கு ஐசிங் பூசித்தான் போடணும். இப்படி ஐசிங் பூசணும். கேக் பேஸில் பிரண்டு இருக்கிற ஐசிங்கை வடிவாக துடைச்செடுக்கணும். ஃபொண்டன் எடுத்து ப்ளூ கலர் போட்டு வச்சிருக்கிறேன். கோர்ன்ஃப்ளவரை இந்த மெட்டில் போட்டு பரவி விடணும். அப்போ தான் ஃபொண்டன் இந்த மெட்டில் ஸ்டிக் பண்ணாது. இது 6 இன்ச் கேக், 4.5 இன்ச் உயரம். அப்போ 12 இன்ச் சைஸு கிட்ட இந்த ஃபொண்டனை உருட்டி இந்த கேக்கு கவர் பண்ணணும். ஃபொண்டனை உருட்டி எடுத்துட்டேன். இனி இந்த ரோலிங் பின்னில் ரோல் பண்ணுறேன். ஐசிங் பூசி வச்சிருக்கிற கேக்குக்கு மேலே கவர் பண்ணணும். ஃபொண்டனை நாங்கள் கேக் டம்மியில் போடுறத விட கொஞ்சம் திக்காக உருட்டி எடுக்கணும். சைட்டில் மீதமாக இருக்கிற ஃபொண்டனை வெட்டி எடுக்கணும். கேக் ஷேப் பண்ணுற டூல்ஸால் நீங்கள் இந்த ஃபொண்டனை ஷேப் பண்ணி எடுக்கலாம். இப்படித்தான் கேக்கை ஃபொண்டனால் கவர் பண்ணுறது. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாதிரி. பாய்.